ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் எதுக்காக வாழை மரம் கொண்டாந்து கட்டுறாங்க? எதுக்கு மாவிலை தோரணெல்லாம் கட்டுறாங்க? மாவிலை இதுதான் ஆன்டி கிருமி நாசினிகள் மாதிரி வேலை செய்யுது. அதனால தான் கலசம் வச்சு பூஜை பண்ணுற போது அந்த காப்பர் வெசலில் மாவிலையை வச்சு அது மேலே தேங்காய் வைக்கிறாங்க. அந்த தேங்காய்ங்கிறதே பிள்ளையாருடைய வடிவம் தான். அப்போ அந்த மாவிலை உள்ளே இருக்கிற தண்ணி, காப்பர் வெசல், இதனுடைய காம்பினேஷனில் வர்றது வீடு புறா மந்திரங்கள் எல்லாம் உச்சரித்து தெளிக்கிற போது the whole place will be devoid of any negative energies. அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறது. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? எந்த கல்யாண வீட்லையாவது ஏதாவது ஒரு ஃபயர் வந்துச்சுன்னு, இன்றைக்கி கூட யாருக்காவது நெருப்பு காயம் வந்துச்சுன்னா உடனே வாழை இலையில் படுக்க போட்டுருவாங்க. தட் இஸ் வெரி சூத்திங். ஸோ திடீர்னு ஒரு கல்யாண வீட்டில் இல்லை ஒரு சடங்கு நடக்கிற வீட்டில் எங்கே போவாங்க? வாழை இலைக்கு. அதனால் அது ஒரு மங்களமான விஷயம்னு சொல்லி வாழை மரத்தை கொண்டாந்து கட்டி வச்சுருவாங்க. In the unlikely event of an eventuality of fire, வாழை மேலே ரெடியாக இருக்கும் அங்கே, இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம அறிவாளிங்க, நம்ம பெரியவங்களாம் ஜீனியஸ். நம்ம தான் முட்டாளுங்க. They knew everything.